சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 12ஆம் தேதி. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம். சிலுவையில் தம்முடைய சொந்த மரணத்தை பற்றி கர்த்தர் எவ்வாறு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் மற்றும் அதிசயங்கள் மூலம் ஜனங்களை எளிதில் தேவன் தம்மிடம் இழுத்து கொள்ள முடியும் என்று பலர் நினைக்கிறார்கள். மற்றவர்கள் புத்திசாலித்தனமான மற்றும் உறுதியான வாதங்களை கொண்டு நிறைவேற்ற முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. சிலுவையின் வல்லமையினால் மட்டுமே அவர் தம்மிடம் இழுத்து கொள்ள முடியும், மாறாக மனித முறைமைகளால் அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமது சுயம் முக்கிய தடையாக இருக்கிறது. மேலும் சிலுவையின் கிரியையினால் மட்டுமே சுயத்திலிருந்து நாம் விடுபட முடியும். எனவே கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். உலகம் நம் அனைவரையும் வெகுவாக ஈர்க்கிறது மற்றும் நாமும் வஞ்சிக்கப்படுகிறோம். நாம் உலக இன்பங்களின் நேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கலாம். இல்லையென்றால் நமது செயல்களில் உலக ஞானத்தால் செயல்பட்டு அதிக செல்வாக்கு செலுத்தியிருக்கலாம். இதன் விளைவாக நாம் தேவனுடைய ஊழியத்தில் அதிக இழப்பை ஏற்படுத்தியிருப்போம். நம் வாழ்வில் சிலுவையின் கிரியால் பிசாசின் வஞ்சகத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். மேலும் சிலுவையை ஜனங்கள் நம்மில் பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரிடம் இழுக்கப்படலாம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு முஸ்லிம் மனிதர் என்னிடம் வந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவராக மாற விரும்பினார். இந்த ஆசை எப்படி வந்தது என்று நான் அவரிடம் கேட்டேன். ஒரு முறை அவர் ஒரு நண்பரை பார்க்க சென்றதாக என்னிடம் கூறினார். அப்பொழுது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த துப்புரவு பணியாளர் ஒருவர் வீட்டின் வராண்டாவை துடைத்து கொண்டிருந்தார். அவன் தன் கூடையை வெளியில் வைத்திருந்தான். ஒரு இந்து மனிதன் அவ்வழியே சென்றான். தற்செயலாக அவனுடைய ஆடை அந்த கூடையை தொட்டது. அவன் மிகவும் கோபமடைந்து உண்மையில் தனது ஷூவை கழற்றிவிட்டு, எவ்வளவு தைரியம், என் சரீரத்தை தீட்டுப்படுத்தினா என்று கத்திக்கொண்டே அந்த ஏழை துப்புரவு பணியாளரை அடிக்கத் தொடங்கினான். துப்புரவு செய்பவர் சாந்தமாக அடிகளை ஏற்றுக்கொண்டார். அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த முஸ்லிம் மனிதர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு துப்புரவு பணியாளரை அணுகி, இது உன் தவறல்ல, உன் வேலையை நீ செய்தாய். அவன் உன்னை அடிக்க அந்த மனிதனுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதற்கு அந்த மனிதன், நான் ஒரு கிறிஸ்தவன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் இதைவிட அதிக பாடுகளை அனுபவித்தார். அவர்கள் அவருடைய முகத்தில் துப்பினார்கள், அடித்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் பழிவாங்கவில்லை. இந்த பதில் முஸ்லிம் நபரின் இருதயத்தை தொட்டது. இதனால்தான் அவன் இப்போது கிறிஸ்தவராக மாற விரும்பினான். இவ்வாறு அவன் எந்தவிதமான பிரசங்கத்தின் மூலம் ஈர்க்கப்படவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாறாக துப்புரவு தொழிலாளியின் கிரியையால் அவன் ஈர்க்கப்பட்டான். சிலுவை நம்மில் கிரியை செய்யும் போது மாம்சத்தின் உள்ளான கிரியையிலிருந்து நாம் முற்றிலும் விடுவிக்கப்படுவோம். மேலும் தேவனுடைய வல்லமை நம் மூலம் வெளிப்படும்.